இன்னைக்கு டேட் மார்ச் 9 ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஜேடை இந்த பார்ட்ஸை பிளான் பண்ண போகிறோம். மொத்தம் 2 இருக்குது பாருங்கள், தெரியுதா? மொத்தம் 2 இருக்குது. இந்த 2ஐயும் இதில் நம்ம பிளான் பண்ண போகிறோம். என்னென்ன பொருள் எடுத்திருக்கேன்னா, கத்தி ஒன்று வச்சுருக்கேன், 2 பாட்டு வச்சுருக்கேன், தண்ணி வச்சுருக்கேன், மண்புழு உரம் எர்த்வார்ம் கம்போஸ்ட் வச்சுருக்கேன், இந்த சாக்கில் கோகோனட் பிட் வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம 2க்குமே ஓட்டை போட்டாச்சு. பின்னாடி ஓட்டை போட்டதுக்கப்புறம் இந்த பிளான்ட்டை கவரில் இருந்து நம்ம ரிமூவ் பண்ணுவோம். இதை ரிமூவ் பண்ணுவோம். இது ஹெல்த்தியாக இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கறதுக்கு லைட்டாக எடுத்து பார்க்குறேன். ரூட்ஸ் தெரியுது, பேபி ரூட்ஸ் தெரியுது பாருங்கள். நல்லா பக்கத்தில் வச்சு காட்டுறேன் பாருங்கள், பேபி ரூட்ஸ். இந்த பேபி ரூட்ஸ் இப்படி இருந்தாலே இது நல்லா ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம இதை நம்ம தாராளமாக பிளான் பண்ணிக்கலாம். இவங்களை அன்ராப் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் ரூட்ஸை. எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காங்க பாருங்கள். இந்த பேபி ரூட்ஸ் தான் இதோட அடையாளமே. எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காங்கன்னு காட்டுறது இந்த பேபி ரூட்ஸ் தான். எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்காங்க பாருங்கள். இது மதுரையில் ஒரு ஷாப்பில் நான் வாங்கினேன். ஷாப்போட நேம் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் எப்படி. பட் இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது. இப்போது அந்த ரூட்ஸை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மண் கலவை ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் கீழே கோகோனட் பிட்டை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மண்புழு உரம் ஒரு கை நிறைய எர்த்வார்ம் கம்போஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். உள்ளே வச்சு மிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கோகோனட் பிட் ஆட் பண்ணுறேன். எந்த அளவுக்கு அன்வான்ட் குப்பை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுருங்க. எந்த அளவுக்கு நம்ம வந்து எர்த்வார்ம் கம்போஸ்ட் ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பிளான்ட் நல்லா வளரும். ஓகேங்களா? இப்போ 2 பாட்டுமே நம்ம வந்து மண்கலவை போட்டு ரெடி பண்ணியாச்சு. பிளான்ட்ஸையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம இதில் முதல்ல ஹைட் வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஹைட்டில் வச்சு மண் தள்ளி விட்டோம்னா கரெக்டாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். முதல்ல கரெக்டாக இருக்கு. இதில் இங்கே ஒரு கல்லும் இங்கே ஒரு கல்லும் இப்படி வச்சோம்னா இது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக நிற்கும்னு நினைக்கிறேன். இப்படி ஸ்ட்ரைட்டாக நின்றால் தான் எல்லா செடிக்குமே அழகு. இன்னும் கொஞ்சம் இது கொஞ்சம் சென்டர் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாட்டில் இங்கே வச்சுருக்கோம் இல்லையா, வச்சதுக்கு இங்கே பாருங்கள், இவர் கொஞ்சம் சாஞ்சு நிற்கிறாரு. சாஞ்சு நிற்கிறவரை இப்படி ஸ்ட்ரைட் பண்ணி இப்படி ஒரு கல் வைக்கிறேன். கொஞ்சம் வைக்கிறேன். அங்கிட்டு இருந்து அவரை இங்கிட்டு நகலை விடாமல் ஆக்கிறதுக்கு இவரை இப்படி ஒரு ஸ்டோன் வைக்கிறேன். செட் ஆகணும் இருக்குது. கடைசியாக நம்ம தண்ணி ஊற்றி செட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி மண் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு தோன்ற இடத்துல கொஞ்சமாக எடுத்து அங்கங்கே லைட்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. மேலே கடைசியாக உரம் போட்டு முடிச்சிருங்க. முடிஞ்சு. இவர் செட் ஆகிட்டார். இப்போது இவருக்கு என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஹைட்டு முதல்ல செக் பண்ணுங்கள். மண்ணை தள்ளி விட்டுருங்க. தள்ளி விட்டாச்சு. மண் கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்குது. ஸோ மண் கொஞ்சம் எடுக்கிறேன். எடுத்து வைக்கிறேன். எர்த்வார்ம் கம்போஸ்ட் கடைசியாக கொஞ்சோன்னு ஆட் பண்ணிக்கிறேன். மறைக்கிறேனோ இப்படி வச்சு பண்ணுறேன். கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் கொஞ்சம் சாஞ்சு நிற்கிறாரு. ஸ்ட்ரைட்னா இப்படி இருந்தால் ஸ்ட்ரைட்டு, ஆனால் அவர் சாஞ்சு நிற்கிறாரு. சாஞ்சு நிற்கிறது எனக்கு பிடிக்கல. ஸோ அது தள்ளுறேன். இது கல்லை வச்சு டெம்பரவரியாக இந்த கல் நகலாமல் இருக்க இங்கே ஒரு கல் சப்போர்ட் வைக்கிறேன். ஓகே. இப்போ இவங்க 2 பேரும் ஆட விடாமல் வச்சுக்கிடுவாங்க. கடைசியாக எர்த்வார்ம் கம்போஸ்ட் ஆட் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இனிமேல் பிளான் பண்ணி இந்த மாதிரி கல் வச்சு இதை ஸ்ட்ரெயிட்டாக நிற்க வச்சு பிளான் பண்ணிட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள். கடைசியாக நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி உரம் ஆட் பண்ணிடலாம்.
இதை பாருங்கள். தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிடுவோம். மெதுவாக ஆட் பண்ணுங்க. தண்ணி ஊற்றணுன்னு இந்த இடம்லாம் பள்ளமாகுது பாருங்கள். ஓகே, தண்ணி ஆட் பண்ணியாச்சு, முடிஞ்சு. இது எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஆஃப்டர் பாட்டிங்.